நீதிமொழிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தையை நாம் இப்படி பார்க்கிறோம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நீதிமான்களுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும் என்று காணப்படுகிறது. அப்போ நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய சித்தங்களை செய்து அவருடைய வழியில் நடக்கிற ஒரு மனுஷன் நீதிமானாக இருக்கிறார். ஆனால் துன்மார்க்கனோ தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதில்லை, தேவனுக்கு பயப்படுகிறதில்லை, தங்களுடைய வாழ்க்கையை அவர் மேல் அர்ப்பணிக்கிறதும் இல்லை. என்னுடைய பணம் எடுக்கினால, இல்லைன்னா என்னுடைய படிப்பினால், என்னுடைய சம்பத்தினால் நான் இதெல்லாம் சாதிப்பேன் என்று சொல்லி சுய புகழ்ச்சி நேடி வாயினால் தன்னுடைய அருவருப்புகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாய் பொய்யினால் நிறைந்திருக்கிறது. அவர்களுக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறது நம்மால் காண முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நீதிமானுடைய தலையில் ஆசீர்வாதம் தங்கும் என்று இருக்கிறது. நம்முடைய தலையில் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்க நாம் தேவனுக்கென்று அர்ப்பணித்து முன்போட்டு போக கர்த்தர் கிருபை அருள்வாராக. இல்லாவிட்டால் நம்முடைய வாய் ஒரு துன்மார்க்கனுடைய வாயை போல அடைபட்டு போகும். அதனால் தேவனுடைய கிருபையினால் நாம் தேவனுக்கென்று வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.